Hello everyone, welcome to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Social Science ஓட யூனிட் 1 பார்ட் 6 வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 6க்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு லைன் பை லைனா வந்தாதான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே இருந்த வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரோட கோர்ஸ் அப்புறம் அதோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ரஷ்யனோட புரட்சி, ரஷ்யால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு, அதோட விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார், த ரஷ்யன் ரெவல்யூஷன் வாஸ் யூனிக் இன் வேர்ல்டு ஹிஸ்டரி. உலக வரலாறுலேயே வந்து இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஒரு விஷயம் என்ன விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ரஷ்யாவோட புரட்சி தான். த சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் ப்ரிவைலிங் இன் ரஷ்யா வேர் brought to a head by the vast losses and sufferings caused by the war. நிறைய வந்து இந்த வேர்ல்டு வார் நடந்ததுனால சமூக ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்காகவும் சரி ரொம்ப வந்து லாஸ் ஆயிட்டாங்க. யாரு? ரஷ்யா. அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமா வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தேர் வேர் ரியலி 2 ரெவல்யூஷன்ஸ் இன் த இயர் 1917, ஒன் இன் மார்ச் அண்ட் த அதர் இன் நவம்பர். அதே அந்த 1917 அந்த இயர்லேயே வந்து 2 புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. ஒன்று மார்ச்ல, இன்னொன்று நவம்பர்ல. On the abdication of Tsar, the Borgias government which followed wanted to continue the war, but the people were against it. இதுல Borgias government இருக்கும்போது Borgias government வந்து வாரை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா வந்து பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. வேணாம், இதோட விட்டுருங்கன்ற மாதிரி பீப்புள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேர் வாஸ் அ செகண்ட் கிரேட் அப்ரைசிங் அண்டர் த கைடன்ஸ் தேர் லீடர் லெனின், who seized power and established a communist government in Russia. இந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லீடரையே சேஞ்ச் பண்ணி லெனின்ற லீடரை கொண்டு வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ரஷ்யால கொண்டு வந்துட்டாங்க. காசஸ் ஆஃப் த ரெவல்யூஷன், ஏன் புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். சோஷியல் காசஸ், சமூக ரீதியா எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். In Russia, Peter the Great and Catherine II attempted westernization without changing the social conditions. ரஷ்யால பீட்டர் அப்படின்றவரும் அதே மாதிரி கேத்ரின் II இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, சோஷியல் கண்டிஷன் சமூக ரீதியா வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. த ரஷ்யன் பெசன்ஸ் வேர் சர்வ்ஸ் டைட் டு லேண்ட்ஸ் ஓன்டு பை வெல்தி ரஷ்யன்ஸ். நிறைய வந்து நிலம் வச்சிருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் யார் வந்து அதிகமா வெல்த்தியா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து அந்த நிலத்தை வந்து ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ரஷ்யாஸ் டிஃபீட் இன் த கிரிமியன் வார், சம் ரீஃபார்ம்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. ரஷ்யா வந்து கிரிமியன் வார்ல தோத்துட்டாங்க. அந்த தோத்ததுக்கு அப்புறமா அங்க சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. In 1861, Tsar Alexander II abolished serfdom and emancipated the serfs. 1861ல சார் அலெக்சாண்டர் II அப்படின்றவர் என்ன பண்ணாரு, இவங்க பண்ணாங்க இல்லையா, இந்த நிலம் வச்சிருக்கிறவங்க வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யார் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட நிலத்தை கொடுத்துடணும்ட்டு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. பட் தே வேர் நாட் கிவன் எனஃப் லேண்ட் டு சப்சிட். ஆனால் வந்து அது கொண்டு வந்தாலுமே யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. தீஸ் பெசன்ஸ் பிகேம் த பவுடர் கேஜ் ஃபார் த ரெவல்யூஷன். இதுதான் வந்து மெயின் புரட்சிக்கு ஃபர்ஸ்ட் காரணமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The laborers and workers whose number had increased on account of industrialization were aggrieved as they got very low wages. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க தொழிலாளிகள் கூலி வேலை செய்யறவங்க அவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னன்னா நிறைய வேலை செய்யறாங்க.
இண்டஸ்ட்ரியில நிறைய உழைக்கிறாங்க. பட் அதுக்கான கூலி வந்து அவங்க கம்மியா கொடுக்குறாங்க. அதனாலயுமே வந்து புரட்சி உருவாக காரணமா இருந்துச்சு. ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ், அதாவது ரெவல்யூஷனரிஸோட ரோல், புரட்சி ஏற்படுறதுக்கான எப்படி சொல்றது, புரட்சிக்கான வேலை, அப்படி புரட்சி வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. The spread of revolutionary ideas among the intelligentsia and their repression by the Tsar's government made the socialistically inclined students to carry their propaganda to the peasantry. அதாவது இந்த புரட்சி தன்மையை மக்களுக்கு பரப்புனா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாவது யோசிப்பாங்க. அதுவும் அந்த சார் கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய வந்து பீப்புளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்த்து இந்த மாதிரி ரெவல்யூஷனரி வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா பீப்புள்ஸ்க்குலாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அதை பரப்பிட்டு இருந்தாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் disillusioned with the outcome of their work with the peasants took to terrorism. இந்த டைம்ல சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து டெரரிசம்க்கு சைடுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது புரட்சி ஏற்படுத்தினாலே தீவிரவாதின்ற லிஸ்ட்ல வந்து கொண்டு வர மாதிரி வச்சுட்டாங்க. At the revolutionary forces well with the joining of the many minority groups like Jews and Poles. இந்த மாதிரி ரெவல்யூஷனரி இது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டெரரிசம்னு பேர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சில குரூப்ஸ் ஜூஸ் போல்ஸ்ன்ற மாதிரி சில மைனாரிட்டி குரூப்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சூன் பேஸ்ட் ஆன் த மார்க்சிஸ்ட் philosophy, new ideas began to take shape and a social and democratic labor party was formed. இந்த டைம்ல இதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்சிஸ்ட் philosophy யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டெரரிசம் இந்த குரூப்ஸ் இதெல்லாம் முன்னா சேர்த்து ஒரு லேபர் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டியா வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த மார்க்சிஸ்ட் டிக்ளேர் themselves against acts of terrorism. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெரரிசம்க்கு அகைன்ஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரியே அவங்கள ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. They believe that the working class had to be roused to action and only by such mass action could they achieve their goal. அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து இதுல வந்து நம்மளோட பங்கு நிறைய போட்டு நம்ம இதுக்காக போராடணும் அப்படின்னா நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க இருந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், ஆட்டோக்ரேசி ஆஃப் த சார். ஆட்டோக்ரேசி அப்படின்னா இப்போ டெமோக்ரேசி மாதிரி ஆட்டோக்ரேசின்னு ஒன்று. அது எப்படிப்பட்ட ஆட்சி தன்மை அப்படின்னா இப்போ வந்து ஒட்டுமொத்த ஒரு நாடு இருக்கு, அந்த நாடோட ஃபுல் கண்ட்ரோலுமே ஃபுல் ஆட்சியும் ஃபுல் அதிகாரமுமே வந்து ஒரே ஒருத்தவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆட்டோக்ரேசி. ஸோ அந்த ஆட்டோக்ரேசி ஆஃப் சார் அப்படின்றவர் இவர் தான் சார் நிக்கோலஸ் II. ஸோ இவர் மட்டுமே வந்து இவர் கையில தான் எல்லாமே இருக்கணும்ன்ற மாதிரி அவர் ஆட்சி செஞ்சாரு. அதை பார்க்க போறோம். Tsar Nicholas II of Romanov dynasty had little experience of government. So Romanov dynasty ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு Tsar Nicholas II. His wife Tsarina Alexandra was a dominant personality and Nicholas was under her strong influence. Tsarina Alexandraன்றவங்களும் வந்து ரொம்ப டாமினன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னா நிறைய ஆளுமை தன்மை நிறைஞ்சவங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிக்கோலஸும் அவங்களுக்கு கீழே வந்து எப்படி சொல்றது, இவங்க பேச்சை கேட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Nicholas mistrusted most of his ministers and he was surrounded by flatterers. அதே மாதிரி நிக்கோலஸ் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய வந்து எப்படி கண்ணை மூடிட்டு நம்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்பி ஏமாந்துருக்காங்க. Determined that Russia should not be left out in the scramble for colonial possessions, Nicholas encouraged Russian expansion in Manchuria.
ஸோ ரஷ்யா வந்து கொலோனியல் பொசிஷன்ஸ்னால வந்து மஞ்சூரியாவில் ரஷ்யன் எக்ஸ்பான்ஷனை இது பண்ணுறதுக்காக நிக்கோலஸ் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. திஸ் ப்ரொவோக்டு எ வார் வித் ஜப்பான் இன் 1904. இது நம்ம தெரியும் இல்லையா, 1904 ஏற்கனவே பார்த்தோம். ஜப்பான்ல வார் நடந்துச்சு. த ரிசல்ட்டிங் ரஷ்யன் டிஃபீட் லெட் டு ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ரியாட்ஸ். அதோட ரிசல்ட் என்னவாச்சு அப்படின்னா அவங்க ரஷ்யா வந்து தோட்டாங்க. ஆன் 23 January 1902 ஃபாதர் கேப்பன், a priest, organized a march of men, women and children on the Tsar's Winter Palace in St. Petersburg, demanding a representative national assembly and agrarian and industrial reforms. So January 23, 1902 என்னன்னா ஃபாதர் கேப்பன் அப்படின்ற ஒரு ப்ரீஸ்ட்னா வந்து கிறிஸ்டின்ல இருக்கிற அந்த ஞானி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மென் உமன் இந்த 3 பேருக்கையும் சார்ஸ் வின்டர் பேலஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கு அந்த பேலஸ். அங்கே வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்லி அவங்களோட அக்ராரியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஃபார்ம்ஸை பற்றி சொல்கிறாங்க. அக்ராரியன் அப்படின்னா கிட்டத்தட்ட விவசாயத்தை பற்றியும் இந்த தொழிற்சாலைகளை பற்றியும் அதோட மாற்றங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு அசம்பிளி பண்ணாங்க. பட் போலீஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஃபயர்ட் ஆன் த ப்ரொசஷன். அந்த டைமில் போலீஸும் சோல்ஜர்ஸும் வந்து அங்கே ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் வேர் கில்ட் அண்ட் மெனி thousands wounded. அந்த இடத்துல வந்து 100 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க, 1000 members வந்து காயப்பட்டிருக்காங்க. The event of this day known as Bloody Sunday. அந்த ஈவெண்ட்க்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க, Bloody Sunday. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இந்த Bloody Sunday அப்படின்ற மாதிரி அந்த ஈவெண்ட்க்கு நேம் வச்சுட்டாங்க. led to riots, strikes and violence in which the Governor General of Moscow and uncle of Tsar was killed by a bomb. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளடி சண்டேன்ற டேல இந்த மாதிரி ஒரு நிமிஷம். ஸோ அந்த வார் நடந்துச்சு, அந்த பிளடி சண்டேல அந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதில் நிறைய பேர் காயப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வயலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் மாஸ்கோவோட கவர்னர் ஜென்ரலாக சாரோட அங்கிள் இருந்தார், ஓகேவா? அவரை வந்து பாம்பு வச்சு வந்து கொண்டுட்டாங்க. ஸோ நிக்கோலஸ் வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிராண்ட் அ கான்ஸ்டியூஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ பார்லிமெண்ட், த டூமா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிக்கோலஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் வாஸ் நோ லாங்கர் சாட்டிஸ்ஃபேக்டரி டு லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் தட் ஃபார்ம்டு எ சோவியட் கவுன்சில் of workers delegates in St. Petersburg led by Trotsky. அதாவது இதில் ஃபார்ம் ஆனவங்க நிறைய பேர் யாருமே வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ராட்ஸ்கியால் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸில் ஒரு கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. சிமிலர் சோவியட்ஸ் வேர் செட்டப் இன் அதர் சிட்டிஸ். அதே மாதிரி மற்ற சிட்டிஸ்லேயுமே வந்து அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. The Duma gave the middle classes a voice in government. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் பேர் டூமா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடரேட்ஸ் வேர் சப்போர்ட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி வைல் த லெஃப்ட் விங் கண்டினியூ தேர் ஆப்போசிஷன். இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து யார் 2 பேரும் அப்படின்னா நிக்கோலஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தினாங்களே டூமா, அவங்களும் சரி ட்ராட்ஸ்கி ஏற்படுத்தின கவுன்சிலும் சரி, 2 பேரும் ஆப்போசிஷன்ல மாறி மாறி குரல் கொடுத்துக்கிட்டாங்க. ஆப்போசிஷன் ஆஃப் சார் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் டூமா. இவங்க 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதோட இது பார்க்க போகிறோம். The outbreak of First World War had temporarily strengthened the monarchy as Russia allied to France and Britain. ரஷ்யா வந்து அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்தது, ரஷ்யா வந்து பிரான்ஸ் கூடயும் பிரிட்டன் கூடயும் அலைட் ஆயிட்டாங்க. as there was rumor of Palace revolution.
அங்கே பேலஸில் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ரூமரை கிளப்பி விட்டுருந்தாங்க. நிக்கோலஸ் மேட் ஹிம்செல்ஃப் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்மி. நிக்கோலஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்மி ஏற்படுத்தி அதோட கமாண்டர் சீஃபாகவே வந்து அவனையும் சேஞ்ச் பண்ணிட்டான். அட் த எண்ட் ஆஃப் 1916, ராஸ்புட்டின் who had a domineering influence over the Tsar and Tsarina was murdered by a member of the Tsar's family. அந்த டைம்ல வந்து ராஸ்புட்டின் அப்படின்ற ஒருத்தவர் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சாரையும் சரீனா இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1916 முடிவில் இந்த ராஸ்புட்டினை வந்து யாரோ அந்த சார் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் செயின்ட் பீட்டர்பர்க் சோவியட் வேர் அரெஸ்டட். இவங்க ஃபேமிலியிலே யாரோ வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைமில் பீட்டர்பர்க் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு மெம்பரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. whenever the Duma opposed the Tsar's move, it was dissolved and fresh elections held. ஸோ இதனால வந்து டூமா வந்து சார்ஸோட ஆக்ஷன் எல்லாம் வந்து எதிர்த்தாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க பண்ணலன்ட்டு எதிர்த்தாங்க. ஸோ அந்த பிரச்சனையிலே வந்து ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸுமே வந்து நடந்துச்சு. வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி, த 4th டூமா ended with the revolution of 1917. ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் இல்லாமலே வந்து ஒரு 4th கான்ஸ்டியூஷன், அதாவது 4th டூமா வந்து 1917 எண்டில் முடிவுக்கு வந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாப்புலர் அப்ரைசிங்ஸ். ரெவல்யூஷன் ஆஃப் 1917 புரட்சி நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்க. Even on 23 February 1917, when the socialists celebrated International Working Women's Day on that day, the Tsar seemed unchallengeable. 23 February 1917 அன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் உமன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியலிஸ்ட்லாம். அந்த டைமில் வந்து சார் வந்து இதில் கலந்துக்கல. பட் he had to abdicate on the morning of 2 March. ஆனால் வந்து 2nd March அன்னைக்கு வந்து அவர் வந்து என்ட்ரு ஆனார். Though none called for strikes, fearing that the time was not ripe for militant action. The bread shortages among women textile workers, many with husbands in the army, forced them to go on strike anyway and march through the factory areas of Petrograd, the capital of the Russian Empire. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைமில் சார் வந்து மார்ச்சில் வந்து என்ட்ரி, அந்த விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அதில் ஏற்றுக்காம, பட் ஸ்ட்ரைக்கில் வந்து அக்செப்ட் பண்ணி March 2 வந்து என்ட்ரு ஆகிட்டாரு. அந்த ஸ்ட்ரைக்கில் நிறைய விமன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனாலுமே இவர் என்ட்ரு ஆனதுமே சில பயம் இருந்துச்சு. அங்கே என்னன்னா நிறைய வந்து மிலிட்டன்ட் ஆக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. 2வது பிரெட் ஷார்ட்டேஜ் வந்து நிறையா இருந்திருக்கு. நிறைய உமன் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஆர்மியில் இருந்திருக்காங்க. அதனால இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மார்ச் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பெட்ரோகிராட் ஏரியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் நடந்துச்சு. பெட்ரோகிராட் ரஷ்யன் எம்பையரோட ஒரு கேபிட்டலாக இருந்திருக்கு. Masses of women workers demanding bread for workers waved their arms towards factory workers and shouted, "Come out, stop work." The city's 4 lakh workers joined the movement the next day, 24 February. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விமன் ஒர்க்கர்ஸ்க்காக எதிர்த்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பிரெட்டு வேணும் அந்த மாதிரி வந்து கோஷம் போட்டு வந்து கத்திருக்காங்க. எல்லாரும் வெளியில் வாங்க, யாரும் வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி அந்த மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்க. 4 lakh ஒர்க்கர்ஸ் வந்து அதில் நெக்ஸ்ட் டேவே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 24 February நெக்ஸ்ட் டேவே எல்லா ஒர்க்கர்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மார்ச் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டிகேஷன் ஆஃப் சார் மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் Part 7 வீடியோவில் இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இன்னைக்கு நடத்தின வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தனியாகவும் டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து ஆன்லைன் டியூஷன் வந்து போயிட்டுருக்கு. கிளாஸ் 6லேருந்து 9th வரைக்கும் வந்து ஆன்லைன் டியூஷன் ஈவினிங் 6 to 8 PM நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. 10th வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து ஜாயின் பண்ணி அந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது இல்லாமல் நம்ம தனியாக வந்து இப்போது நோட்ஸ் மாதிரி வந்து ஒன்று போடுறோம். அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ்க்கு தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை பிடிஎஃபாக சென்ட் பண்ணாலும் ஓகே, ஆர் உங்களுக்கு ஹாஃப்லைன் நோட் புக் மாதிரி வேணும்னாலும் ஓகே, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், இது எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், இந்த சப்ஜெக்ட்க்கு எனக்கு நோட்ஸ் வேணும், இந்த கிளாஸில் இந்த சப்ஜெக்டில் இந்த சாப்டரோட எனக்கு நோட்ஸ் இப்போ உடனே வேணும்னாலுமே எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.